அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆசனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் வந்து உத்தித பாத ஆசனா, அதாவது உந்தி உங்களுடைய கால்களை மேலே தூக்கக்கூடிய ஆசனாஸ் தான் இந்த உத்தித பாதாசனா. இதனுடைய பயன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த ஊளை தசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து குறைக்கும். அதாவது தொப்பை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சிங்க. இது வந்து டெய்லியும் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா ஒரு மாசத்துல வந்து அந்த வயிற்றுடைய வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கால் நீட்டி உட்கார்ந்துட்டுங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு மெதுவாக அப்படியே படுங்க. படுத்து உங்களுக்கு கால்கள் வந்து சேர்த்தி இருக்கணும், கைகள் வந்து பக்கவாட்டில் இருக்கணுங்க, தலை நேரா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு தலையை வந்து அசைச்சிடக்கூடாதுங்க. யோகா பண்றப்போ தலையை அசைக்க கூடாது. இங்க பாருங்க, இப்போ இந்த ரெண்டு கால்களையும் மேல தூக்குறோம். அதாவது இந்த அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பெருவிரல் பாத்தீங்களா, காலுடைய பெருவிரல், அந்த பெருவிரல் வந்து தெரியணும். தலையை மேல தூக்கக்கூடாதுங்க. ஆனா அந்த கண் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெருவிரல் தெரியணும். உத்தித பாத ஆசனா. இது வந்து 10 எண்ணிக்கை வந்து நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணலாம். மூச்சை வந்து தம் கட்டக்கூடாதுங்க, மூச்சை விட்டுறணும். ரிலாக்ஸ், மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு காலையிலையும் கூட அசைச்சுக்கலாம். இன்னொரு டைம் பண்றோம் பாருங்க. 1 2 3. இந்த அளவு தானுங்க. மேலையும் போகக்கூடாது, கீழையும் வரக்கூடாது. உங்களுடைய பார்வை வந்து அந்த பெருவிரல் தெரியணும். ரிலாக்ஸ். இது பண்ணிட்டு கொஞ்சம் படுத்துட்டு அப்படியே எந்திரிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு வந்து இறுக்கம் அடையும். நீங்கள் அந்த ஆசனாஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் எல்லாம் இறுக்கமடையும். எம்டி ஸ்டம்பில் தான் இந்த ஆசனாஸ் பண்ணோங்க. காலை மாலை வந்து நீங்கள் ஒரு 10 கவுண்டிங், அடுத்தது ஒரு 10 கவுண்டிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த எண்ணிக்கையை நீங்கள் அதிகம் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு 25லேருந்து 35 வரைக்கும் நீங்கள் அதிகம் பண்ணிகிட்டே போகலாம். கரெக்டாக ஒரு மாதம் பண்ணிங்கனாலே இந்த வயிறுடைய தசைகள் வந்து இறுக்கமடைகிறத வந்து உங்களுக்கு தெரியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.